வணக்கம், வேல்முருகன் கிச்சனில். இப்போ நாம் பார்க்க போகிறது தேங்காய் சாதம். அது தேவையான பொருள்: அரை மூடி தேங்காவை திருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெய், கருப்பு திராட்சை, சீரகம், மிளகு, முந்திரி, உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம லாஸ்ட் நெய் ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போதும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கான். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இது கூட முந்திரியை போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதும் திராட்சையை போட்டுடலாம். இப்போ இதில் மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுடலாம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காவை போட்டுடலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் சாதத்தை கிளறதுக்கு தேங்காயோட கொஞ்சம் 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். அரிசி இதில் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். 3 பேர் சாப்பிட்லாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. சாதத்தை கிளறப்போ நீங்கள் மத்தியானம் காலையில் செஞ்சு மத்தியானம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கைப்படாமல் இது பார்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் கைப்படாமல் இருந்ததுன்னா கெட்டு போகாது. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய்யை இது மேலே ஊற்றிடலாம். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. அப்போ தான் செஞ்சு எலுமிச்சம்பழம் சாதத்தையும் இந்த தேங்காய் சாதத்தையும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.